ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேபி vlogs தமிழ். இன்றைக்கி என்டையராகவே ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ மாதிரி தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ரூமில் வார்ட்ரோப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இதுதான் எங்களோட கிச்சன் வியூ. ரொம்ப காம்பேக்டான குட்டி கிச்சன் தாங்க. பிஃபோர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மூடு வந்துருச்சு. நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே அட் அ டைம் எல்லாமே பண்ண மாட்டேன். ஒரு போர்ஷன் ஒரு நாளைக்கு அப்படின்னா இன்னொரு போர்ஷன் இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் மேலே இருக்கிறது எல்லாம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி அடுக்கிட்டு இருந்தேன். இது நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மதியம் ஒரு 2 மணி இருக்கும். ஸோ நாங்கள் லஞ்ச் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு. எல்லாமே வளர்க்குனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டும் காட்டுறேன். இது எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 hours அந்த மாதிரி ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிறதெல்லாம் காட்டிடுறேன். இதுக்கு முன்னால் கெச்சப்பு, அப்புறம் நிறைய சாஸ் பேக்கெட்டு, நம்ம பீட்சா எப்போவாவது வாங்குகிறோன்னா அதில் தருவாங்கள்ல, அந்த எல்லா சீசனிங்குமே இது மேலேயே தான் இருந்தது. நான் ஃபுல்லாக கிளியர் அவுட் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சிங்கில் வந்து நான் சில மிளகா பொடியெல்லாம் தெரியாமல் சிங்கில் போட்டுட்டேன் க்ளீன் பண்ணும்போது. அதனால தான் அந்த கலர் அந்த மாதிரி இருக்குது. நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் சிங்கை க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பால் பாத்திரம் மட்டும் இருக்குது. அது இப்போது என் ஹஸ்பண்ட்க்கு டீ போட்டு கொடுத்ததுனால அந்த பாத்திரம் மட்டும் கிடக்கு அங்கே. எங்கள் கிச்சன் ரொம்ப சாதாரணமாக தாங்க இருக்கும். நான் வீடியோக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அந்த மாதிரிலாம் காட்டலை. இப்படி தான் நான் யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுவேன். அதை தான் உங்களுக்கும் காட்டியிருக்கேன். என்ன தான் கிளீனிங்க்கு அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாலுமே எனக்கு புடி துணி இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். அதனால எப்போவுமே ஒரு புடி துணி கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நாளைக்கு கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு சின்ன வெங்காயம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். நைட்டுக்கு உரித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூசி இருந்துச்சுங்க. இந்த பெங்களூரில் மட்டும் எப்படி தான் தூசி சேருதுன்னே தெரியாது. கிச்சனுக்குள்ளே எப்படி தான் அவ்வளோ தூசி வருதுன்னே தெரியல. என்ன தான் நம்ம மேலே கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த ரேக்கெல்லாம் வச்சுட்ருக்கோம்ல, அதுக்கு கீழே இருக்கிற அந்த இடுக்கு இதெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது தானே க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த இடம் எல்லாமே ஒரு 3 days விட்டிங்கன்னா போதும், அவ்வளோ தூசி வந்து சேர்ந்துருதுங்க. எனக்கு ஆல்ரெடி டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும். அன்றைக்கும் ஒரே தும்மல் தான். என்ன தான் வந்து நான் மாஸ்க் போட்டு பண்ணாலுமே தும்ம ஆரம்பிச்சிடுவேன் அதுக்கப்புறமா. இது வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸ். ஹால்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த நாள் ரூம், வார்ட்ரோப் இதெல்லாம் க்ளீன் பண்ணது தான் காட்டியிருக்கேன். ஒரே நாளில் கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே பண்ணது தான். பெட் என்ன இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கேன்னு நினைக்காதுங்க. இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் குவியலாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு இத்தனை பில்லோவான்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நான் தூங்கும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பில்லோவால் ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு தாங்க தூங்குவேன். அது என்னமோ எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இருட்டு அப்படின்னா பயப்படுவேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கூட தான் தூங்குவேன். அதுக்கப்புறம் தனியாக தூங்குற டைம் வரும்போது எனக்கு கண்டிப்பாக பில்லோ வேணும். 2 பில்லோ லெஃப்ட் சைடு, 2 பில்லோ ரைட் சைடு அந்த மாதிரி வச்சுட்டு தான் தூங்குவேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து நாங்கள் எனக்காகவே நிறைய பில்லோ வாங்கி அந்த மாதிரி தான் இப்போவும் தூங்குறது. என்னடா இப்போ தான் எல்லாத்தையும் துவைக்கிறதுக்கு எடுத்து மறுபடியும் வந்து திரும்ப போட போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது முந்தின நாள் பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து துவைச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே தான் ஒன்று ஒன்றா நான் மாட்டி செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. அது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் காட்டுறதுனால அந்த மாதிரி தெரியும். நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது எப்போவுமே யூடியூப் ஆனில் தாங்க இருக்கும். நிறைய பேர் சாங்ஸ் கேட்டுகிட்டே வேலை பார்ப்பாங்க. ஆனால் நான் சாங்ஸ் கேட்டாலுமே தனியாக இருக்கிற மாதிரி ஏதோ மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் யூடியூப் ஆன் பண்ணி விட்டுட்டேன்னா நம்ம கூட ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு வழியாக எல்லா பில்லோ கவர்ஸும் கடகடன்னு போட்டதுக்கப்புறமா பெட் கவர் போட்டதுக்காக எடுத்திருக்கேன். நாங்கள் ஃபிட்டட் பெட்ஷீட் தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து நார்மலான பெட்ஷீட்டு. அது ஒவ்வொரு டைம் உட்காந்தா கூட அந்த இடத்துல வந்துட்டு சுருங்கிடும், இல்லை அந்த இடம் நல்லாவே இருக்காது, கலைஞ்சு போயிடும். அதனால் ஃபிட்டட் பெட்ஷீட் வாங்கி ஒரு 6 months அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம அதை கலட்டுற வரைக்குமே அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ அதை துவைக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ரிமூவ் பண்ணால் போதும். அவ்வளோ நல்லா அப்படியே இருக்கும். எந்த விதமான கலையிறதோ சுருங்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அந்த ஒயிட் அண்ட் எல்லோவில் இருக்கிற பெட் கவர் தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் அது நார்மலான பெட் கவர் தான். இப்போ நாங்கள் அதை பிளாங்கெட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பிளாங்கெட் வந்து யூஸ் பண்ண முடியறதில்ல. அதனால் அது நல்லா தின்னாக இருக்கும். அதை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ஓவராலாக நம்ம பெட் எப்படி நீட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிச்சன், பெட்டு, வார்ட்ரோப் இது 3மே நான் ஒரு நாளும் பண்ணதுங்க. எல்லாமே சேர்த்து ஒரே நாளில் நிச்சயமாக பண்ணவே மாட்டேன். ஃபுல்லாகவே நம்ம டயர்ட் ஆகிடுவோம்.
நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷனும் அதுதான். ரொம்ப இழுத்து போட்டு ஒரே நாளில் எல்லா வேலையும் பார்க்காதீங்க. பிரித்து பிரித்து வச்சு பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு டயர்டாகவும் இருக்காது. நீங்கள் ரிலாக்ஸ்டாகவும் எல்லா வேலையுமே பார்க்க முடியும். நாங்கள் லாஸ்ட் டைம் ஊருக்கு கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வர வேலை இருந்ததுங்க. அலைஞ்சிட்டே இருந்ததுனால நான் வந்து ட்ரெஸ் அப்படியே போட்டுட்டேன். அதனால தான் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. இல்லைன்னா இந்த அளவுக்கு இருக்காது. சரி ஓகே, இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டு இருக்கேன். இது என்னோடய வார்ட்ரோப்ங்க. யூசுவலாகவே நான் கொஞ்சம் நீட்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன் கம்பேர்ட் டு மை ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்டோட வார்ட்ரோப் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அவருக்கு அது அப்படியே செட் ஆகிடுச்சு. நான் வந்து மடித்து வைக்கிறேன், அடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவர் வேண்டாம்னு சொல்லிடுவார். எது எங்கே இருக்குதுன்னு வந்து என்னால் தேட முடியாது, நீ வைக்க வேண்டாம், எனக்கு வந்து தோதுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரி போங்க அப்படின்னு நானும் விட்டுருவேன். ஒரு வழியாக எல்லாமே அடுக்கி முடிச்சிட்டேங்க. என்னோடய தோதுக்கு எனக்கு எப்படி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் அடுக்கியிருக்கேன் என்னோடய ஸ்பேஸில். பெட்டு நீட் பண்ணுறது, அந்த கவர் போடுறது இதெல்லாம் கூட சின்ன வேலை தாங்க. ஆனால் நீங்கள் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ண போகிறீங்க கிச்சனை அப்படின்னா கிச்சனுக்கு மட்டுமே ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா வேலையுமே பார்க்காதீங்க. குக் பண்ணுறது, கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறது அது மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேங்க. மோஸ்ட்லி வந்து அது மண்டேவாக தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். பேசிக்காக ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுறது, ஃபேஸ் பேக் இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். நான் வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் யாராச்சும் பார்க்கலைன்னா ப்ளீஸ் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், ஹால் வீடியோ, ஸ்கின் கேர், மேக்கப், வாட் ஏ குக்கிங் எடே, வாட் ஏ ஈட் எடே, ஹஸ்பண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.